ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பதில் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாக்குவாதம் அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு முடிவே இல்லை. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது, பிரயோஜனம் இல்லாத ஒரு விவாதம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதிலேருந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த விவாதத்தை அப்படியே முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு மறுபடியும் பதில் சொல்லி அது நீண்டுக்கிட்டே போகும். அதை விட அதை ஸ்டாப் பண்ணி விட்டுறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எதிரில் இருக்கவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா கோபத்தில் இருக்கவங்க அவங்க சொல்ல வரதை எல்லாத்தையும் சொல்லி முடித்தாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் அந்த கோபமும் குறையும். இல்லைன்னா அந்த கோபம் குறையாமல் நம்ம பதில் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் கோபத்தில் ஒருத்தவங்க இருக்கும்போது சரி என்ன பேசினாலும் பரவாயில்லை, பேசி முடிக்கட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்கணும். எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்களே அமைதியாகிடுவாங்க. அந்த கோபமும் தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசலாமோ பேசிக்கலாம். ஆனால் அவங்க கோபத்தில் இருக்கும்போது நம்மளும் ஒன்றுக்கு ஒன்று பேச போனால் நம்ம வார்த்தைகள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. அடுத்தது கூட இருக்கவங்க ஒரு பெரிய சோகத்தில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அமைதியாக இருக்கணும். அந்த நேரத்தில் அவங்களோட எமோஷனலுக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே அமைதியாக விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே சரியாகி வந்துடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் மனவேதனை இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட வேதனை இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் எமோஷனலாக இருக்கும்போது அதை அவங்களே தணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நல்லது. இதே மாதிரி தான் நமக்குமே நம்ம கோபத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிறோம், நம்மளை யாரோ ஏமாற்றிட்டாங்க, ஒரு மனவேதனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம நிறைய பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே நல்லது. ஏன்னா கோபத்தில் என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற நிலமையில உணர்ச்சி வசப்பட்டு நிறைய வார்த்தைகளை பேசிடுவோம். அடுத்ததாக சில பேர் தன் பெருமையை பேசுகிற நபராக இருப்பாங்க. எப்போவுமே அவங்கள பற்றி பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் திரும்ப திரும்ப அவங்கள பற்றி பெருமையான பேச்சுகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஓரளவு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லது. இதே மாதிரி நம்மளோட பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் அது உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. நம்ம பேசுகிறத ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கணும். அந்த இடத்த விட்டு நகர்ந்து வாரதே. அடுத்ததாக இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அவங்கள சில கேள்விகள் கேட்குறோம். அவங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம குறுக்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி நமக்கு முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் அவங்க சொல்ல வர்றதை முழுசாக சொல்ல விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்க பேசக்கூடாது. இப்போது நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி அறகுறையாக தான் தெரியும், முழுசாக ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறத விட அமைதியாக இருந்து அவங்க சொல்கிறத முழுசாக கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லது. இதனால தான் சொல்லுவாங்க, நிறைவான குடம் தழும்பாது, அரைவாசி குடம் தான் தழும்பும் அப்படின்னு. அடுத்ததாக பொருணி பேசுகிறதுக்காக ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறத விட நம்ம அமைதியாக கேட்டுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம் அப்படின்னா நல்லது. அந்த இடத்துல இல்லாதவங்களை பற்றி நம்மளும் 4-5 விஷயங்கள் சொல்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம கோபத்தில் இருக்கும் போதோ நம்ம எதிரில் இருக்கவங்க கோபத்தில் இருக்கும் போதோ மட்டும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை அப்படியே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.